பௌத்தம் மற்றும் சமண சமயங்கள் சமூகம் முழுவதும் பரவி நன்னடத்தை நெறி கவிதைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது. எழுதுவது என்பது அதிகமானது. மேலும் தமிழ் பிராமி எழுத்து முறையில் இருந்து தோன்றிய வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கான முக்கிய வரிவடிவமாக ஆனது. தொடக்க நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட இசையுடன் பாடும் பாடல்கள் ஒன்றாக திரட்டப்பட்டுள்ளன. இதிகாச செய்யுளான சிலப்பதிகாரம் மற்றும் வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கும் திருக்குறள் போன்றவை இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டவையாகும். களப்பிரர் அரசர்கள் காலத்தில் இருந்த பௌத்தம் மற்றும் சமண அறிஞர்கள் அரசர்களால் ஆதரிக்கப்பட்டனர். இதனால் அக்கால இலக்கியங்களுடைய இயல்புகளில் அதன் தாக்கம் இருந்தது. இவ்வகையான இயல்புகளை கொண்ட பல்வேறு நூல்களும் இக்காலகட்டங்களில் இருந்த சமண மற்றும் பௌத்த சமயத்தை சார்ந்த எழுத்தாளர்களின் நூல்களாகும். நடனம் மற்றும் இசைத்துறையில் நாட்டுப்புற வடிவங்களுக்கு பதிலாக வடக்கத்திய அம்சங்களின் பாதிப்பை கொண்ட புதிய வரி வடிவங்களை பின்பற்றும் புதிய வகைகளுக்கு மேட்டுக்குடி மக்கள் ஆதரவளித்தனர். பழைய கற்கோயில்களில் சில இந்த காலகட்டத்தை சேர்ந்தவையாகும். பல்வேறு தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட செங்கல் கோவில்களும் இலக்கிய படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பல்லவர்கள் மற்றும் பாண்டிய அரசர்களுடைய மீட்டெழுச்சியால் 7ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களுடைய ஆட்சி அகன்றது. களப்பிரர்கள் வெளியேறிய பிறகும் சமண மற்றும் பௌத்த மதத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. முற்கால பாண்டிய மற்றும் பல்லவ அரசர்கள் இந்த மதங்களை பின்பற்றினர். இந்து மதம் நலிவுறுவதை பொறுத்து கொள்ள இயலாத இந்து மதத்தினுடைய எதிர்வினைகள் வளர்ந்து 7ஆம் நூற்றாண்டின் பிந்தைய பகுதிகளில் உச்சக்கட்டத்தை அடைந்தன. இந்து மதம் புத்துயிர் பெற்ற சமயத்தின் சைவம் மற்றும் வைணவ இலக்கியங்கள் பல உருவாக்கப்பட்டன. பிரபலமான பக்தி இலக்கியங்கள் வளர்ச்சியடைய பல்வேறு சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் தூண்டுதலாக இருந்தனர். 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் நாயன்மார்களில் முதலானவராக கருதப்படுகிறார். சைவ இறைவாழ்த்து பாடல்களாகன சுந்தரமூர்த்தி, திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரும் இந்த காலகட்டத்தை சார்ந்தவர்கள்தான். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் போன்ற வைணவ ஆழ்வார்கள் வழங்கிய தெய்வ திருமறைகள் மற்றும் பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற 4000 பாடல்களை கொண்ட திரட்டாக தொகுக்கப்பட்டுள்ளது.